சொந்தங்களே, இதற்கு முன் போட்ட வீடியோவில் காடுகளை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்கிறேன், தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் காடுகளின் வகைகள் பற்றியும் வெப்பமண்டல காடுகள் பற்றியும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். உலகளவில் காடுகள் 3 வகை. அவை: முதலாவது வெப்பமண்டல காடுகள், அதாவது டிராபிக்கல் ஃபாரஸ்ட். இரண்டாவது மித வெப்பமண்டல காடுகள், அதாவது டெம்பரேட் ஃபாரஸ்ட். மூன்றாவது குளிர்மண்டல காடு, அதாவது பொரியல் மற்றும் டைகா ஃபாரஸ்ட் என்றும் அழைப்பார்கள். மேலும் முக்கியமான காடுகளின் வகைகள்: பசுமை மாறா காடுகள், அதாவது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ஸ். ஆண்டு முழுவதும் பசுமையாக இருக்கும் காடுகள் அதிக மழை பொழியும் பகுதிகளில் காணப்படுகின்றன. இலையுதிர் காடுகள், அதாவது டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்ஸ். கோடையில் இலைகளை உதிர்க்கும் பருவக்காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சதுப்பு நிலக்காடுகள், கடற்கரையோரங்கள் மற்றும் ஆற்று முகத்துவாரங்களில் வளரும் உவர்நீர்க்காடுகள். முட்புதர்காடுகள், அதாவது வறண்ட நிலப்பகுதிகளில் காணப்படும் முட்புதர்காடுகள். ஊசி இலைக்காடுகள், அதாவது குளிர்ச்சியான மலைப்பகுதிகளில் காணப்படும் கூம்பு வடிவ மரங்களைக் கொண்ட காடுகள். இனிமேல் வெப்பமண்டல காடுகள், அதாவது டிராபிக்கல் ஃபாரஸ்ட் கேள்வி பதில் விளக்கங்களுடன் பார்ப்போம். பதில் மற்றும் விளக்கங்கள் எக்ஸாமில் கூற்று காரணத்திற்கு மிகுந்த பலனளிக்கும், அதனால் கவனத்துடன் பாருங்கள். வெப்பமண்டல காடுகள் என்றால் என்ன? பதில்: அதிக வெப்பமும் அதிக மழையும் உள்ள பகுதிகளில் வளரும் அடர்ந்த காடுகள். விளக்கம்: இந்த காடுகள் பொதுவாக சமவெளி, அதாவது ஈக்வேட்டர் அருகில் இருக்கும். ஆண்டு முழுவதும் ஈரப்பதமும் மழையும் அதிகமாக இருப்பதால் மரங்கள் மிகவும் உயரமாக வளரும். வெப்பமண்டல காடுகள் உலகில் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன? பதில்: தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில். விளக்கம்: குறிப்பாக அமேசான் பகுதி உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல காடுகளை கொண்டுள்ளது. வெப்பமண்டல காடுகளின் முக்கிய தன்மைகள் என்ன? பதில்: அதிக மழை, அதிக வெப்பம், அடர்ந்த மரங்கள். விளக்கம்: இந்த 3 காரணங்களால் இங்கு பல வகையான தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் வாழ முடிகிறது. வெப்பமண்டல காடுகளில் உயிரினங்கள் ஏன் அதிகமாக உள்ளன? பதில்: உணவு, தண்ணீர் மற்றும் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் அதிகம் இருப்பதால். விளக்கம்: மரங்கள், பழங்கள், பூச்சிகள், சிறிய உயிரினங்கள் போன்றவை அதிகம் இருப்பதால் பெரிய உயிரினங்களும் வாழ்கின்றன. இந்தியாவில் வெப்பமண்டல காடுகள் எங்கு காணப்படுகின்றன? பதில்: மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வடகிழக்கு இந்தியாவில். விளக்கம்: இந்த பகுதிகளில் அதிக மழை பெய்யும், அதனால் அடர்ந்த காடுகள் வளர்கின்றன. வெப்பமண்டல காடுகள் சுற்றுச்சூழலுக்கு எப்படி உதவுகின்றன? பதில்: ஆக்சிஜன் உற்பத்தி செய்து காலநிலையை சமநிலைப்படுத்துகின்றன. விளக்கம்: மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜன் வெளியிடுகின்றன. இதனால் பூமியின் வெப்பநிலை கட்டுப்பாட்டில் இருக்கும். வெப்பமண்டல காடுகள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும்? பதில்: உயிரின வளத்தை காப்பாற்ற. விளக்கம்: பல அரிய உயிரினங்கள் இந்த காடுகளில் மட்டுமே வாழ்கின்றன. காடுகள் அழிந்தால் அந்த உயிரினங்களும் அழிந்துவிடும். வெப்பமண்டல காடுகளில் மழை அளவு எவ்வளவு இருக்கும்? பதில்: வருடத்திற்கு சுமார் 200 சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேல் மழை பெய்யும். விளக்கம்: அதிக மழை காரணமாக மண் ஈரமாக இருக்கும், அதனால் பெரிய மரங்கள் அடர்த்தியாக வளரும். வெப்பமண்டல காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் எவை? பதில்: ரப்பர், மஹோகனி, தேக்கு போன்ற மரங்கள். விளக்கம்: இம்மரங்கள் அதிக ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலைக்கு ஏற்றதாக வளரும். வெப்பமண்டல காடுகளின் அமைப்பு, அதாவது லேயர்ஸ், எப்படி இருக்கும்? பதில்: மேலடி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி என்று பல அடுக்குகளாக இருக்கும். விளக்கம்: உயரமான மரங்கள் மேலடியில் இருக்கும், கீழே சிறிய மரங்கள் மற்றும் செடிகள் வளரும். வெப்பமண்டல காடுகள் பூமிக்கு என்ன பயன் செய்கின்றன? பதில்: உலகின் காலநிலையை கட்டுப்படுத்த உதவுகின்றன. விளக்கம்: இக்காடுகள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி உலக வெப்பமயமாதலை குறைக்க உதவுகின்றன. வெப்பமண்டல காடுகள் அழிவதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில்: மரத்தை வெட்டுதலாலும் மற்றும் மனித செயற்பாடுகளாலும். விளக்கம்: விவசாயம், நகர வளர்ச்சி, சுரங்கத் தொழில் போன்ற காரணங்களால் காடுகள் குறைந்து வருகின்றன. வெப்பமண்டல காடுகள் மற்றொரு பெயர் என்ன? பதில்: மழைக்காடு, அதாவது ரெயின் ஃபாரஸ்ட். விளக்கம்:
ஆண்டு முழுவதும் அதிக மழை பெய்வதால் இப்பெயர் வந்தது. வெப்பமண்டல காடுகளில் அதிகம் காணப்படும் உயிரினங்கள் எவை? பதில்: குரங்குகள், பறவைகள், பாம்புகள், பல பூச்சிகள். விளக்கம்: உணவு மற்றும் மரங்கள் அதிகமாக இருப்பதால் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. வெப்பமண்டல காடுகள் எந்த அகலாங்குகளுக்கு இடையில் அதிகமாக உள்ளன? பதில்: வட மற்றும் தென் 23½ டிகிரி அகலாங்குகளுக்கு இடையில். விளக்கம்: இது வெப்பமண்டல பகுதி, அதாவது டிராபிக்கல் சோன் எனப்படும். இங்கு சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கும். வெப்பமண்டல காடுகள் எந்த காலநிலை பகுதியில் உருவாகின்றன? பதில்: வெப்பமண்டல காலநிலை பகுதியில். விளக்கம்: ஆண்டு முழுவதும் அதிக வெப்பநிலையும் அதிக மழையும் கிடைக்கும் பகுதிகளில் இந்த காடுகள் வளர்கின்றன. வெப்பமண்டல காடுகளின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு இருக்கும்? பதில்: சுமார் 25 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ். விளக்கம்: இந்த நிலையான வெப்பநிலை தாவர வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றதாக உள்ளது. வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் உயிரினங்களில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளன? பதில்: சுமார் 50%க்கும் மேற்பட்ட உயிரினங்கள். விளக்கம்: பூமியின் மிக அதிக உயிரின வகைகள் இந்த காடுகளில் வாழ்கின்றன. வெப்பமண்டல காடுகளில் மண் ஏன் அதிக சத்துக்கள் இல்லாமல் இருக்கும்? பதில்: அதிக மழையால் சத்துக்கள் கழுவி செல்லும். விளக்கம்: ஆனால் விழும் இலைகள் விரைவாக சிதைந்து மீண்டும் தாவரங்களுக்கு சத்தாக மாறுகின்றன. வெப்பமண்டல காடுகளில் மரங்கள் ஏன் மிகவும் உயரமாக வளர்கின்றன? பதில்: சூரிய ஒளியை பெற போட்டியிருப்பதால். விளக்கம்: அடர்ந்த காடுகளில் ஒளி குறைவாக இருப்பதால் மரங்கள் மேலே உயரமாக வளர்கின்றன. வெப்பமண்டல காடுகளில் முக்கியமான தாவர அமைப்புகள் எத்தனை? பதில்: பொதுவாக 4 அடுக்குகள். விளக்கம்: மேலடுக்கு, அதாவது எமர்ஜென்ட் லேயர், கூரை அடுக்கு, அதாவது கேனபி, கீழடி, அதாவது அண்டர்ஸ்டோரி, தரையடுக்கு, அதாவது ஃபாரஸ்ட் ஃப்ளோர். வெப்பமண்டல காடுகள் உலக வெப்பமயமாதலை எப்படி குறைக்க உதவுகின்றன? பதில்: கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக உறிஞ்சுவதால். விளக்கம்: இவை பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இதுவே. வெப்பமண்டல காடுகள் குறைந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும்? பதில்: காலநிலை மாற்றம் மற்றும் உயிரின அழிவு அதிகரிக்கும். விளக்கம்: மழைமுறை மாற்றம், வெப்பநிலை உயர்வு போன்ற பிரச்சினைகள் உருவாகும். வெப்பமண்டல காடுகள் உலக சுற்றுச்சூழலில் ஏன் மிக முக்கியம்? பதில்: உயிரின வளம் மற்றும் காலநிலை சமநிலைக்கு. விளக்கம்: பூமியின் உயிரியல் சமநிலையை காப்பாற்ற இந்த காடுகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. சொந்தங்களே, ஏற்கனவே காடுகளைப் பற்றி வீடியோ பார்க்காதவர்கள் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ லிங்க் இருக்கு, பாருங்க. இனிமேல் அடுத்த வீடியோவில் மிதவெப்பமண்டல காடுகள் பற்றி கேள்வி பதில் விளக்கங்களுடன் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கவில்லை என்றால் எதனால் என்று உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.